ஹாய் எவ்ரிவன், வெல்கம் டு மை சேனல் பீயிங் ஹேமா. எல்லோரும் நல்லா இருக்கீங்கன்னு நினைக்கிறேன். நானும் நல்லா இருக்கேன். இது வந்து ஒரு லாஸ்ட்டு சண்டே வந்து ஃபிஷ் கிரேவி பண்ணலான்னு அம்மா செஞ்சுருந்தாங்க. ஸோ நான் அப்போ எடுத்த வீடியோ தான் இது. நான் ரெசிபி மட்டும் சொல்கிறேன். இன்கேஸ் இஃப் யாருக்காவது ஃபிஷ் கிரேவி வந்து ரொம்ப பிகினர்லேருந்து பண்ணணும் அப்படின்னா சுத்தமாக ஐடியாவே இல்லைன்னா உங்களுக்கு கொஞ்சம் ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். அதனால் ஜஸ்ட் இன்க்ரீடியன்ட்ஸ் ப்ளஸ் எப்படி பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்கிறேன். இது வந்து ஃபஸ்ட்டு ஆக்சுவலாக நமக்கு ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி என்னென்ன தேவைன்னா வந்து பார்த்திங்கன்னா, கடலை எண்ணெய் ஒரு 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 8 ஸ்பூன் இருக்கிற மாதிரி கடலை எண்ணெய் வேணும். அது கூட கடுகு, அப்புறம் கொஞ்சம் சீரகம் வேணும். உளுந்தம்பருப்பு ப்ளஸ் ஆல்சோ பச்சைக்கடலைப்பருப்பு, சீரகம், கொஞ்சம் கருவேப்பிலை, கொஞ்சம் கொத்தமல்லி, இந்த இன்க்ரீடியன்ட்ஸ்லாம் வேணும். ப்ளஸ் மிளகு நம்ம இங்கே அரைச்சி ஊற்றிருக்கோம். அதுக்கு தேவையான இன்க்ரீடியன்ட்ஸ் என்னென்னு பார்த்திங்கன்னா, சின்ன வெங்காயம் வந்து ஒரு ஸ்மால் கப் அளவு எடுத்துக்கோங்க. ப்ளஸ் ஒரு 3 ஸ்பூன் இருக்கிற மாதிரி கொத்தமல்லி பொடி, ஒரு 1/2 ஸ்பூன் வர மாதிரி சீரகம், இன்னொரு 1/2 ஸ்பூன், ஸோ ஒரு 4 வரமிளகாய், ஸோ கொஞ்சம் கருவேப்பிலை எடுத்துக்கணும். ப்ளஸ் பொட்டுக்கடலை, ப்ளஸ் தேங்காய் பூ, அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் மஞ்சத்தூள், இதெல்லாம் வேணும். இந்த மிளகு நம்ம ரெடி பண்ண ப்ளஸ் ஒரு எலுமிச்சை சைஸில் புளியை ஊற வச்சுக்கணும். ஏன்னா புளித்தண்ணி நம்ம இதில் ஆட் பண்ணுவோம், ஸோ அதுவும் வேணும். ப்ளஸ் கொஞ்சம் உப்பு. இதுதான் வந்து டோட்டல் இன்க்ரீடியன்ட்ஸ். இப்போ மிளகு தண்ணி, அந்த மிளகு ஊற்றணும்ல, அதை வந்து எப்படி ரெடி பண்ணோன்னா, கடாய் வச்சுட்டு கடாயில் வந்து ஒரு 3 ஸ்பூன் கடலை எண்ணெய் ஊற்றிக்கணும். எண்ணெய் காஞ்சதும் வெங்காயம் ஒரு ஸ்மால் கப் சொன்னோம்ல, அது வந்து நம்ம போட்டு கொஞ்சம் நல்லா வணக்கிட்டு, அதுலேயே வந்துட்டு ஒரு 3 ஸ்பூன் கொத்தமல்லி பொடி, 1/2 ஸ்பூன் சீரகம், 4 வரமிளகாய், கருவேப்பிலை கொஞ்சம், இதெல்லாம் சேர்த்து நல்லா வணக்கிக்கணும். வணக்கினதுக்கப்புறம் ஓரளவுக்கு நல்லா ஒரு ப்ரௌன் கலரில் வெங்காயம் வந்து, சின்ன வெங்காயம் வந்து லைட்டாக இதாகும்போது அதை நம்ம எடுத்துட்டு நல்லா வணங்கினதுக்கப்புறம் பொட்டுக்கடலை கொஞ்சம் சேர்த்து, தேங்காய் பூ அது கொஞ்சம் போட்டுட்டு, வேணால் கொஞ்சம் மஞ்சத்தூள், இதெல்லாம் நம்ம மிக்சியில் கொஞ்சம் ஆறின பின்னாடி போட்டு நல்லா அரைச்சிக்கணும். ஸோ கொஞ்சமாக தண்ணி விட்டுக்கலாம், ரொம்ப தண்ணியாக வேணாம். லைட் ஒரு பேஸ்ட்டு மாதிரி ஒரு மிளகு கன்சிஸ்டன்சிக்கு வந்ததும் நம்ம அதை அரைச்சி முடிச்சுட்டு எடுத்து வச்சுக்கலாம். அதே மாதிரி நான் சொன்ன மாதிரி புளியை வந்து ஒரு சின்ன எலுமிச்சம்பழ சைஸில் எடுத்து ஊற வச்சுக்கணும். ஒரு 5 மினிட்ஸ் ஊறினா போதும். ஏன்னா அதுவும் நம்ம கரைச்சி புளி தனியாக யூஸ் பண்ண போகிறோம். இந்த இன்க்ரீடியன்ட்ஸ் எல்லாம் நம்ம ரெடி பண்ணதுக்கப்புறம் கடாய் கொஞ்சம் சூடானதுக்கப்புறம் ஒரு 4 ஸ்பூன் கடலெண்ணெய், அதுக்கப்புறம் அந்த எண்ணெய் காஞ்சதுக்கப்புறம் 1/2 ஸ்பூன் கடுகு, 1 ஸ்பூன் உளுந்தம்பருப்பு. கடுகு ஆக்சுவலாக பொரிஞ்சதுக்கப்புறம் 1 ஸ்பூன் உளுந்தம்பருப்பு, அதுக்கப்புறம் 1 ஸ்பூன் பச்சைக்கடலைப்பருப்பு, 1/2 ஸ்பூன் சீரகம், ஒரு லைட் ப்ரௌன் கலர் வர வரைக்கும் வதக்கிட்டு கருவேப்பிலை கொஞ்சம் கொத்தமல்லி, இதெல்லாம் போட்ட பின்னாடி தான் நம்ம மிளகு அந்த தண்ணி சேர்க்க போகிறோம். அந்த மிளகு தண்ணி நம்ம ஆல்ரெடி ரெடி பண்ணி வச்சுருக்கோம். நான் ஃபஸ்ட்டே அதுக்கான இது சொல்லிட்டேன். ஸோ அதை வந்து நம்ம சேர்த்துட்டு நல்லா கொதிக்க விடணும். கொதிக்க விட்டுட்டு ஒரு 5 மினிட்ஸ் நல்லா கொதிக்க விட்டுட்டு, அந்த கொதிக்கும் போதே வந்துட்டு நம்ம ஒரு 1.5 ஸ்பூன் உப்பு சேர்த்துக்கலாம். மேபி கொஞ்சம் நீங்கள் டேஸ்ட் பண்ணி பார்த்துட்டு அதுக்கேற்ற மாதிரி கொஞ்சம் இன்க்ரீஸ் பண்ணிக்கலாம், இல்லைனா கம்மி பண்ணிக்கலாம். அது நம்மளோட தேவைக்கு ஏற்ற மாதிரி நம்ம உப்பு போட்டுக்கலாம். உப்பு போட்ட பின்னாடி எப்படி அந்த 5 மினிட்ஸ் நல்லா கொதிச்சிருக்கும் அந்த மிளகு. ஸோ அதுக்கப்புறம் நம்ம என்ன பண்ணணும்னா, அந்த ஊற வச்ச புளி தண்ணி, அந்த கொஞ்சம் புளி தண்ணியை நம்ம சேர்த்துட்டு மறுபடியும் ஒரு 5 மினிட்ஸ் நல்லா கொதிக்க வேணும். அந்த மிளகு நல்லா கொதிக்கணும். அந்த பச்சை வாசம் போகிற வரைக்கும் கொதிக்க வச்சுட்டு ஒரு டோட்டலி 10 மினிட்ஸ் அந்த மிளகு கொதித்த பின்னாடி, பிஃபோர் அந்த புளி தண்ணி ஆட் பண்ணுறதுக்கு முன்னாடியும், ஆஃப்டர் அந்த புளி தண்ணி ஆட் பண்ணதுக்கப்புறமும். ஸோ அதுக்கப்புறம் நீங்கள் மீனை சேர்த்துட்டு எகெயின் ஒரு 10 மினிட்ஸ் நல்லா கொதிக்க வேணும். 10 மினிட்ஸ் போதும், இல்லைனா அதுக்கப்புறம் ரொம்ப மீன்லாம் இலகுன மாதிரி ஆயிடும். ஸோ ஒரு 10 மினிட்ஸ் இனஃப். ஸோ இதை ஆட் பண்ணிங்கன்னா அவ்வளோதான். அதுக்கப்புறம் நம்ம கடைசியாக இறக்கும்போது கருவேப்பிலை கொஞ்சம், கொத்தமல்லி கொஞ்சம் கரெக்டாக போட்டுட்டு கொஞ்சம் மேலாப்பில் தூவி விட்டுட்டு நீங்கள் கொஞ்சம் நேரம் இறக்கி வச்சதுக்கப்புறம் அந்த மீன் எப்படி கொதிக்கும் கொஞ்சம் நேரம், அந்த மீன் குழம்பு அதுவே என்ன மீன் குழம்பு ரெடி. வந்து ரொம்ப சிம்பிளான ரெசிபி. நாங்கள் ஸ்பைசினஸ் எதுவுமே அவ்வளோவா ஆட் பண்ண மாட்டோம். ரொம்ப சிம்பிளாக செய்கிறது. மீன் குழம்பே வைக்க தெரியலனாலும் இதை பார்த்து கொஞ்சம் நீட்டாக சிம்பிளாக நம்ம செய்யலாம். ஒரு 1/2 ஹவரில் செய்யக்கூடிய ஒரு சிம்பிளான ரெசிபி தான் இது. நீங்களும் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பார்த்துட்டு சொல்லுங்கள் எப்படி இருந்துச்சுன்னு. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ. உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.
பாய்.